10th standard chapter 6 trigonometry. So trigonometry la nama first MCQ பார்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீகால் பண்ண வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு வந்து ஐடென்டிட்டிஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேல்யூஸ் தெரிஞ்சதா சம் வந்து ஈஸியா பார்க்கலாம். சோ நீங்க கண்டிப்பா வந்து இந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நமக்கு ஷார்ட்கட் கூட இருக்கு. இப்போ நம்ம MCQ பார்க்கறதால சோ இத வந்து நம்ம அப்படியே டப்புன்னு பார்த்திரலாம். சோ இங்க 0 டிகிரி இங்க 0 எடுத்துக்கோங்க. 0 க்கு அடுத்து நமக்கு வந்து குவார்ட்டரா பிடிச்சீங்கன்னா 1/4 வரும். அடுத்து 1/2 next 3/4 முக்கால் சொல்லுவோம் 3/4 லாஸ்ட் 1 எடுத்துக்கோங்க. சோ sin என்னும்போது இங்க நம்ம ரைட் பண்ணிருக்கோம். இந்த வேல்யூஸ்க்கு ரூட் எடுங்க. 0 க்கு ரூட் எடுத்தா 0 தான் வரும். 1/4 க்கு ரூட் எடுத்தா 1 க்கு 1 வரும். 4 க்கு ரூட் எடுத்தா 2 வரும் வேல்யூ. அதே 1/2 இங்க இருக்க half இருக்குல அதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 1 க்கு 1 வந்துரும். பட் 2 க்கு ரூட் வேல்யூல தான் √2 ன்னு வந்துரும். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் 3/4 க்கு நம்ம ரூட் எடுக்கறோம்னா 3 க்கு √3 வந்துரும். and then 4 க்கு 2. again நாம இங்க லாஸ்டா ரைட் 1 க்கு ரூட் எடுத்தா 1. ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சிருச்சுனா நெக்ஸ்ட் எல்லாம் இதுல இருந்தே கன்வர்ட் பண்ணிடலாம். சோ sin θ ரைட் பண்ணிட்டோமா? cos θ னும்போது sin அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து ரைட் பண்ணனும். சோ 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இது அப்படியே என்ன பண்ணனும்? ரிவர்ஸ்ல ரைட் பண்ணனும். tan mean what? sin θ divided by cos θ. tan na sin by cos. அப்ப 0/1. 0/1 is 0. 1/2 by 1/√3. ஓகேவா? சோ நமக்கு இங்க என்ன ஆகும்? √3/2. சாரி √3/2. இந்த 2 நமக்கு வந்து கேன்சல் ஆயிடும். √3/2 கேன்சல் ஆயிடுச்சுனா 1/√3 மட்டும் தான் இருக்கும். சோ இதே மாதிரி இங்க நமக்கு √2 கேன்சல் ஆயிட்டா 1 மட்டும் தான் இருக்கும். இதுல 2 கேன்சல் ஆயிட்டா √3/1 இருக்கும். அத √3. நெக்ஸ்ட் 1 divided by 0 பண்ண undefined. 0 ஓட டிவைட் பண்ணி அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து இன்னும் டிஃபைன் பண்ணவே இல்லை. undefined is infinity. சோ tan θ ஓட அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? ரிவர்ஸ் வந்து cot. இங்க cosecant கொடுத்திருக்காங்க பட் cot tan ஓட ரிவர்ஸ் அப்படி undefined √3 1 1/√3 0. லைக்வைஸ் ரைட் பண்ணிட்டோமா? அடுத்து cosecant θ. சோ cosecant θ நமது sin வந்து ரிவர்ஸ் பண்ணனும். சோ sin ரிவர்ஸ் பண்ணி இங்க நமக்கு என்ன இருக்கு? 0 இருக்கு. 0/1 இருக்கு. அது அப்படி ரிவர்ஸ் பண்ணா 1/0. 1/0 is undefined. sin ரிவர்ஸ் பண்ண 1/sin θ தான் cosecant θ. ஓகேவா? இப்போ 1/2 இருக்கு. இது அப்ப 2/1 ஆகும். ஓகேவா? 1/√2 √2 √3/2 2/√3. நெக்ஸ்ட் இங்க 1/1 இருக்கும். அப்போ 1/1 ரிவர்ஸ் பண்ணா நமக்கு 1 தான் கிடைக்கும். லைக்வைஸ் cosன்றது secantோட ரெசிப்ரோக்கல். இந்த வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணா நமக்கு வந்து secant கிடைச்சிரும். சோ இந்த டேபிள் வந்து நீங்க வந்து மெமரைஸ் பண்ண மகப் பண்ணனும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் sin மட்டும் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மத்தபடி நமக்கு வந்து ரிலேஷன் தெரியும்ல. எது வந்து ரிவர்ஸ் பண்ணா எதோட ரெசிப்ரோக்கல் பண்ண வேல்யூ தெரியும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். and then நமக்கு வந்து இங்க இன்னொரு ஐடென்டிட்டிஸ் இந்த ஐடென்டிட்டிஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த சாப்டர் ஃபுல்லாவே தேவைப்படுறது தான். sin square θ plus cos square θ equal to 1. சோ நீங்க எதனா ஒன்னு இந்த பக்கம் படிச்சிட்டீங்கன்னா இதுல இருந்தே தான் இங்க கன்வர்ட் பண்ணி இங்க கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு sin மட்டும் வேணும்னா cos இப்படி போச்சுன்னா மைனஸ்ல போகும். அதுதான் இங்க இருக்கு. ஓகேவா? இல்ல எனக்கு cos வேணும்னா sin இங்க மைனஸ்ல வந்துரும். ஓகே? லைக்வைஸ் 1 plus tan square θ equal to secant square θ. கரெக்ட்டா? சோ இல்ல எனக்கு tan மட்டும் வேணும்னா 1 இங்க போகும் -1 ஆகும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இல்ல எனக்கு ஏதோ ஒரு இடத்துல 1 ன்னு இருக்கு. அத tan க்கும் secant க்கும் கன்வர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணிடலாம்? tan தூக்கி இங்க எடுத்துட்டு போய்ட்டோம்னா equal to 1 வந்துரும். 1 plus cot square θ equal to cosecant square θ. இங்க எனக்கு cot மட்டும் வேணும்னா 1 இங்க கொண்டு வந்துற வேண்டியதா. இல்ல எனக்கு 1 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணனும்? cot இங்க கொண்டு வந்துறணும். சோ நீங்க இந்த 3 படிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து இந்த 6 வந்து டிரைவ் பண்ணிடலாம். சோ இதெல்லாம் நீங்க வந்து தனியா வந்து என்ன பண்ணிக்கோ ரிவைஸ் பண்ணிருந்தா வந்து ஈஸியா வந்து இப்போ நம்ம பார்க்குற MCQ பார்த்துடலாம். சோ இது பார்த்திருந்தாலே நமக்கு வந்து இந்த சாப்டர் பார்த்து ட்ரிகோனோமெட்ரி கஷ்டம்னு சொல்லி பயப்படவே வேண்டாம். ஈஸியா வந்து பார்த்துடலாம். சோ MCQ பார்க்கும்போது 6.5ல இருக்க ஃபர்ஸ்ட் சம். The value of sin square θ plus 1/1 plus tan square θ is equal to. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? sin square θ plus 1/1 plus tan square θ. சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க எடுத்து ரைட் பண்ணிடுறேன். நம்ம பார்க்கிறது exercise 6.5 first sum. என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? sin square θ plus 1/1 plus tan square θ. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க எதனா சேஞ்ச் பண்ண முடியுமா பாருங்க. இது நம்ம பார்க்கும்போது டைரக்ட் ஐடென்டிட்டி. இப்பதான் பார்த்தோம் 1 plus tan square θ equal to secant square θ. சோ அங்க இருக்கத இங்க ரிவைஸ் பண்ணிருங்க. அப்போ நம்ம இத என்ன பண்ணிடலாம்? secant square ரைட் பண்ணிடலாம். sin square θ equal to plus 1/secant square θ.
ஸோ சீக்கன்ட்ன்றது எதோடைய ரெசிப்ரோக்கல்? காஸோடைய ரெசிப்ரோக்கல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன், எஸ்ஸுக்கு சி, அப்படியே ஆப்போசிட். காஸுக்கு சீக்கன், சிக்கு எஸ் ரெசிப்ரோக்கல் வரும். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இது 1 சீக்கன் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ரைட் பண்ணலாம். திஸ் இஸ் வாட்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஐடென்டிட்டியே. ஸோ ரெண்டு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 1 tan ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ரெண்டு ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 என்ற ஆன்சர் நமக்கு இங்கே எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், tan theta cosecant square theta minus tan theta is equal to. ஸோ இங்கே செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? tan theta cosecant square theta minus tan theta. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே பார்க்கும்போது எனக்கு வந்து tan theta காமனாக இருக்குது. tan theta காமனாக இருக்குதா? நான் அதை வெளியே எடுத்துடுறேன். tan theta நான் வெளியே எடுத்துட்டேன்னா இதில் என்ன மட்டும் இருக்கும்? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கும். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே தான் tan எடுத்துட்டேன்னா இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கூட 1 இருக்குது. அப்போ தான் நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு மேலே இருக்க அதே ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? அதே ஃபார்மேட் கிடைக்கும். ஸோ tan theta இன்டூ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் இடத்துல நம்ம என்ன பண்ணப்போ திஸ் இஸ் வாட்? இது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி. ஓகேவா? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா, cot square theta. ஸோ இது என்ன எதுக்கு ஈக்குவல்? cot square theta. ஸோ எங்கெல்லாம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம் அதை நீங்கள் டப்புன்னு எடுத்துகிட்டு போய் அந்த பேஜில் வந்து ரிவைஸ் பண்ணி இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி தான் சீக்கன் கொண்டு வந்திருக்கோம். இது இஸ் ஈக்குவல் டு 1 டேரெக்டாகவே தெரியும். இங்கே ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதுதான் வந்து cot ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ tan அண்ட் காட்டுக்கு என்ன ரிலேஷன் பாருங்கள். டேனுக்கும் காட்டுக்கும் என்ன ரிலேஷன்னா ரெண்டுமே அப்படியே ரெசிப்ரோக்கல். டேனோட ரெசிப்ரோக்கல் காட், காட்டோட ரெசிப்ரோக்கல் tan. ஸோ இங்கே ஆல்ரெடி cot ஸ்கொயர் இருக்குதா? இது என்ன பண்ண போகிறேன்? 1/cotன்னு ரைட் பண்ணிக்கிறேன். 1/cot theta into cot square theta. ஸோ நமக்கு வந்து கீழே வந்து ஒரே ஒரு cot theta இருக்குது, மேலே cot square theta 2 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த இன்னும் ஒன்று மட்டும் நான் என்ன பண்ணுறேன்? கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ண ரிமைனிங் என்ன இருக்குது? cot theta மட்டும்தான் இருக்குது. cot theta. ஸோ cot theta நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் நம்பர் 4ல் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 4 cot theta தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஐடென்டிட்டியை வந்து கரெக்டாக எங்கே நம்ம யூஸ் பண்ண அப்ரோச் பண்ணிட்டோன்னா போதும், trigonometry ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இஃப் sin alpha plus cosecant alpha the whole square plus cos alpha plus secant alpha the whole square equal to k plus tan square alpha plus cot square alpha, then the value of k is equal to. ஸோ அவங்களே வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டு இங்கே கே மிஸ் ஆகுதுல்ல, அதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கொஸ்டின் ரைட் பண்ணிடுறேன். தேர்ட் ஒன், sin alpha plus cosecant alpha the whole square plus cos alpha plus secant alpha the whole square equal to k plus tan square alpha plus cot square alpha. ஏன்னா ரெண்டுமே நம்ம பார்க்கும்போது என்ன வேல்யூக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது பார்க்கும்போது a plus b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a plus b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. இங்கேயும் பார்த்தோன்னா a plus b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. இங்கே a இருக்க இடத்துல sin alpha இருக்குது, b இருக்க இடத்துல cosecant alpha இருக்குது. இங்கே a இருக்க இடத்துல cos alpha இருக்குது, b இருக்க இடத்துல secant alpha இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ a plus b the whole square ஃபார்முலா ரொம்ப ஈஸி நமக்கு தெரியும். a square plus b square plus 2ab. ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் என்ன பண்ண போதும்? சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். sin square alpha plus b square போது cosecant square alpha plus 2 into sin alpha cosecant alpha. முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஆஃப் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். cos square alpha plus secant square alpha plus 2 into cos alpha secant alpha. ஸோ இதை நீங்கள் இதை எதுவும் பண்ணாதீங்க, இதை மட்டும் அப்படியே என்ன பண்ணலாம், என்னெல்லாம் நம்மளால் ஐடென்டி யூஸ் பண்ண முடியும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கம்பேர் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரிக் ஐடென்டி யூஸ் பண்ணிட்டோம், ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம்? sin ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இது ரெண்டுத்துக்கு போது என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? 1 sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது காமனாக நம்ம தீட்டா அந்த ஆல்ஃபா ஏபி எது இருந்தாலும் ஓகே, அது காமனாக இருந்தால் போதும். ஸோ இது ரெண்டுத்துக்கு போது என்ன பண்ணிட்டோம்? 1 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது?
நெக்ஸ்ட் இங்கே கொசிக்கன் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும் கொசிக்கன்றதே இல்லை, கொசிக்கன் அண்ட் சீக்கனே கிடையாது, டேன் காட் தான் இருக்குது. கொசிக்கன் என்னவா மாடலாம், காட்க்கு மாற்றிடலாம். காட்க்கு மாற்றும்போது என்ன வரும் நமக்கு 1 + காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. கொசிக்கனுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தோம், இங்கே பாருங்கள் காட்டு மட்டும் வேணும்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 இருக்குது. ஓகேவா, அப்போ நமக்கு வந்து கொசிக்கன் வேணும்னா இந்த -1 என்ன ஆகும், +1 ஆகும், சேஞ்ச் ஆகிடுமா. கொசிக்கன் தீட்டா -1 = காட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ எனக்கு கொசிக்கன் தான் என் கையில் இருக்குது, அதனால இந்த என்ன பண்ணுறது 1 இங்கே எடுத்துகிட்டு போயிட்டுனா காட் ஸ்கொயர் தீட்டா +1 ஆகும். ஸோ அதுதான் இங்கே வந்து 1 + காட் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கொசிக்கனும் சீக்கனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 2 × sin ஆல்ஃபா. சைனுக்கு கொசிக்கனுக்கும் என்ன ரிலேஷன், அதோட ரெசிப்ரோக்கல். அப்போ 1/sin ஆல்ஃபான்னு இதை ரைட் பண்ணிக்கலாமா, sin ஆல்ஃபா ப்ளஸ் இது ரெண்டுமே தான் ஆல்ரெடி வந்து 1ன்னு சொல்லி ரைட் பண்ணுறது, அதை டச் பண்ணாதீங்க. அடுத்து இதையும் என்ன பண்ணலாம், சீக்கன் ஸ்கொயரையும் நம்ம என்ன பண்ணிடலாம், டேனுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே பண்ணியிருக்கோம்ல 1 + tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த சீக்கன் என்ன பண்ணிடலாம் 1 + tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 × cos ஆல்ஃபா × 1/cos ஆல்ஃபா. அதோட ரெசிப்ரோக்கல் நான் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் sin ஆல்ஃபா கேன்சல், cos ஆல்ஃபா கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே 1 + 1 2, அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது, 4 5 6 7 7 + cot ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது cot ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, tan ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. இப்போ k இருக்க இடத்துல என்ன நம்பர் இருக்குது 7. therefore k value = 7. the value of k is 7. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா. ஸோ கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கஷ்டமாக்காமல் இருக்கும், பட் நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். k = 7. ஏன் இவ்வளோ எலாபரேட்டாக 1 வேர்ட்ஸே சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அப்போது எக்ஸசைஸ் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஒன் இஸ் செகண்ட் ஆன்சர் 7 தான் வேல்யூ.